ஹலோ கைஸ், நான் உங்கள் லாரோ. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் யூஎக்ஸ் டிசைனராக நான் ஆக போகிறேன். ஸோ இன்றைக்கி ஏதாவது ஒரு நல்ல ப்ராடக்ட் ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் ஐடியா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை ஒரு என்டர்ப்ரனராக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கணும். என்டர்ப்ரனர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கே சீக் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மாடலில் எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருக்கும், இல்லை எங்கேயாவது ஒரு யூஸருக்கு ஏதாவது ஒரு பிளேஸில் ஒரு நீடு இருக்கும். அந்த நீடை இல்லை அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கெதர் பண்ண ஆரம்பிக்கணும். சரி, ஆப்பர்ச்சுனிட்டினா என்னது, ப்ராப்ளம்னா என்னது, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்ட்லி. ஸோ ஒரு பிஸ்னஸ் யூஸ் கேஸஸ் எடுத்துங்களேன். ஒரு பிஸ்னஸ்னால் ஸ்டார்டிங் டு எண்டு வரையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்துகிட்ருக்கா. ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கும், அந்த இடத்துல ஒரு மேனுவல் இன்புட் நடக்கும், இல்லை ரொம்ப பேசிக்காக ஒரு சில எப்படி சொல்கிறது பிரச்சனையோடு தான் போயிட்டுருக்குன்னு வச்சுங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கணும். அந்த ஐடென்டிஃபை பண்ண ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து ஒரு ஐடியாவாக எழுதி வச்சுக்கிட்டு, இதுக்கு இந்த ஐடியாவுக்கு ஸ்கோப் இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் ஸ்கோப் இல்லைனா அது வேஸ்ட் ஐடியா, ஒஸ்ட் பாசிபிள் ஐடியா, அதை கீப் ஓரமாக வச்சுட்டு அடுத்த ஒரு ஐடியாவை சீக் பண்ண ஆரம்பிங்க. சப்போஸ் ஒரு யூசர் இருக்கார், அவருடைய டே டு டே லைஃப்பில் ஏதாவது ஒரு நீட் இருக்கும். அந்த நீடுக்கு இதுவரையும் ஒரு ஆட்டோமேட்டடான ஒரு விஷயம் இல்லை அவருக்கு ஒரு ஆப்பாக கொடுத்தா நல்லா இருக்குமே, இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆட்டோமேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். யார் கூட டிஸ்கஸ் பண்ணணும்னா, உங்களை மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பண்ணணும், இல்லை ஒரு ஆப் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிற பர்சன்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சரி, எனக்கு அந்த மாதிரி பீப்புள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆப்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு ஸ்டார்ட் அப்னா என்ன, ஒரு ஆப்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா பில்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். இப்போது ஒரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுறது தான் ஒரு அப்ளிகேஷனுடைய வேலை. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஸ்விக்கி எடுத்துங்களேன். ஸ்விக்கியோடைய டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ட் யூஸருக்கு சாப்பாடு வேணும். நடந்து சில இடத்துக்கு போயிட்டு வரலாம், பட் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் ஓகே, பட் நான் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் ட்ரை பண்ணணும். சப்போஸ் நான் ஒரு 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சாப்பாடை நான் வாங்கி யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அப்போது வாங்கி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா, அப்போது அங்கே ஸ்விக்கின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. ஸ்விக்கி ஒரு சைடில் எண்ட் யூஸருடைய ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுது. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஓனராக பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்றைக்கி என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது ஸ்விக்கி, இன்றைக்கி ஒரு இன்சூரன்ஸ் போட்டு ஒரு டிரைவரை வேலைக்கு, சப்போஸ் இல்லை ஒரு பைக் பர்சனை வேலைக்கு வச்சு ஒரு டெலிவரி பாயை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 30,000 எக்ஸ்பென்ஸ் ஆகுது. அந்த 30,000 ஸ்விக்கி அழகாக கட் பண்ணி, இந்தாப்பா எனக்கு 30% ஷேர் கொடுத்தா போதும், நானே ஒரு டெலிவரி பர்சனை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஸ்மார்ட்டாக ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை வச்சு ஒரு ரெவன்யூ மாடலை வச்சு அழகாக ஒர்க் பண்ணி இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு நீடு இருக்கும். அதாவது டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட்டான நீடு. சப்போஸ் நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா எனக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. அதுவே இந்த பர்சன் யார், எண்ட் யூசர், நான் ஒரு எண்ட் யூஸராக இருக்கிறேன்னா அதுலேயும் ஒரு நீட் இருக்குது. அதே நான் இந்த டெலிவரி பார்ட்னராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நீட் இருக்குது. ஸோ 3 பேரோடைய நீடையும் சால்வ் பண்ணி அழகாக ரெவன்யூ பார்க்குறாங்க ஸ்விக்கி, கரெக்டாக? ஸோ ஒரு ப்ராடக்ட்னா யூ வாண்ட் டு ஹாவ் சம் பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ். அந்த பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ், அந்த நீடுக்கு ஸ்கோப் இருக்கா, எக்ஸிஸ்டிங்கில் காம்படிட்டராக இருக்காங்களா, அந்த காம்படிட்டரோடைய கரெக்டான விஷயத்தை சால்வ் பண்ணுறாங்களா, இல்லை அவங்கக்கிட்ட ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கா அப்படின்றத யோசிக்கலாம். சம் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லப்போனால், பே பண்ணுறதுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்த ஒரு சிஸ்டம். இதை பேடிஎம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அக்வயர் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க பண்ணது வேலட் டு வேலட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான். பட் இந்த கூகுள் பே அண்ட் ஃபோன்பே உள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பேடிஎம் கொஞ்சம் அடி வாங்கி பின்னாடி போயிடுச்சு. ஏன்னா இவங்க பண்ண இன்னோவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரை கூகுள் பேவும் ஃபோன்பேவும் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. பேடிஎம் கொஞ்சம் லேட்டராக தான் பண்ணாங்க. ஸோ அங்கே ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, ஸ்ட்ராங்கான ரீசன் இருந்துச்சு. என்னென்னா, அக்கௌண்ட்லேருந்து அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு விஷயன்றது தெரிஞ்சதுனால வாட் கூகுள் பே அண்ட் ஃபோன்பே டிட், தே ஹாவ் இன்ட்ரடியூஸ்டு இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மெத்தடாலஜி கொண்டு வரலான்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா யூபிஐன்றது பார்த்திங்கன்னா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் சிஸ்டம். இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியன் பேங்க்கோடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோடைய அண்டர் கீழே வரக்கூடிய ஒரு கம்பெனியால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஏபிஐன்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஆப்னு சொல்லலாம்னு வச்சுக்கலாம். ஒரு உங்களுடைய புரிதலுக்காக சொல்கிறேன். இந்த ஏபிஐயை உலகம் முழுக்க அந்த டைமில் வெறும் 36 பேங்க்ஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணாங்க. இன்றைக்கி 300க்கு மேற்பட்ட பேங்க்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஐடியாவை உருவாக்குனது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனோட ஐடியாவை வாங்கி தான் இன்றைக்கி நிறைய பேர் இந்த யூபிஐ கான்செப்டை உள்ளே கொண்டு யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ இந்த மாதிரியான ஐடியாஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஐடியாவோ இல்லை ஒரு ப்ராடக்டை உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நிறையா பிஸ்னஸ் யூஸ் கேஸஸை படிக்க ஆரம்பிங்க, கேஸ் ஸ்டடி எடுத்து படிக்க ஆரம்பிங்க. எங்கெங்கே என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அந்த பிரச்சனைக்கு உங்களால் என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும் பாருங்கள். சப்போஸ் உங்களால் எந்த சொல்யூஷன் கொடுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டெக்னாலஜிக்குள்ளே கொண்டு வரலாம், சில இனோவேஷனான விஷயங்களை கொண்டு வரலாம், மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டட். ஸோ ஒரு சில ஐடியாஸை எடுத்து அதுக்கு மேலே சில இனோவேட்டடான ஒரு சில கான்செப்டை போட்டாலுமே ஒரு புது விதமான ப்ராடக்ட் ஒன்று உருவாக்குறதுக்கான நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு யூசர்ஸ்க்கு தேவையான விஷயங்களை கண்டுபிடிக்கணும், அதில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் என்னன்றதை கண்டுபிடிக்கணும், எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற யூஸ் கேஸஸை படிக்க ஆரம்பிக்கணும். இதை படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களால் ப்ராடக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு யங் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரியான ஐடியாஸை, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை, இந்த மாதிரி நீடை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இது மூலயமா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை இல்லை ஒரு பிஸ்னஸ் யூஸ் கேஸை உருவாக்கி உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் பற்றின நிறைய ஐடியாஸ் இன்றைக்கி நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இது போல் மேலும் நிறைய வீடியோ வேணும்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அதை பிங் பண்ணுங்கள். ஸோ இது போல் நான் மேலும் பல வீடியோக்களால் உங்களை வந்து சந்திக்கும் வரை நான் உங்களை வந்து விடைபெறுகிறேன்.